எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கும் அண்டை நாட்டின் அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் பாகிஸ்தானிற்கு இந்தியா வழங்கிய தகுந்த பதிலடி இப்போது அந்த நாட்டை தண்ணீருக்காக கதற வைத்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த இரத்தக்கரை படிந்த சம்பவத்திற்கு பிறகு ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது என்ற கொள்கையின் அடிப்படையில் பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. இந்தியாவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் சிந்து நதியை மட்டுமே நம்பியிருக்கும் பாகிஸ்தான் இப்போது ஒரு சொட்டு தண்ணீருக்காக திண்டாடி வருகிறது. இந்த இக்கட்டான சூழலில் பாகிஸ்தான் அமைச்சர்கள் சிலர் இந்தியாவுக்கு எதிராக விடுத்துள்ள மிரட்டல் உலக அரங்கில் பேசுபொருளாகியுள்ளது. பாகிஸ்தானின் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் முசாதிக் மாலிக் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அத்தாவுல்லா தரார் ஆகியோர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பாகிஸ்தானுக்கு வரும் தண்ணீரை தடுப்பவர்களின் கைகளை வெட்டுவோம் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தாக்கி பேசியுள்ளனர். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் சட்டப்பூர்வமானது என்றும் அதனை இந்தியா ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய முடியாது என்றும் பாகிஸ்தான் வாதிட்டு வருகிறது. தங்களது நாட்டின் 24 கோடி மக்களில் சுமார் 22 கோடி பேருக்கு தாகம் தீர்க்கும் ஒரே நீராதாரம் சிந்து நதிதான் என்பதால் இந்த தண்ணீர் நிறுத்தத்தை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. 1960ஆம் ஆண்டு உலக வங்கியின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஒப்பந்தத்தின்படி ரவி, பியாஸ் மற்றும் சட்லெஜ் ஆறுகளின் கட்டுப்பாடு இந்தியாவிற்கும், சிந்து, ஜூலம் மற்றும் செனாப் ஆறுகளின் 70% நீர் பங்கீடு பாகிஸ்தானிற்கும் ஒதுக்கப்பட்டது. பல சதாப்தங்களாக இந்த நீர் பங்கீடு சுமூகமாக நடந்து வரும் நிலையில் பாகிஸ்தானின் தொடர் பயங்கரவாத செயல்கள் இந்தியாவின் பொறுமையை சோதித்துவிட்டன. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா எடுத்த இந்த துணிச்சலான முடிவு பாகிஸ்தானின் விவசாய மற்றும் குடிநீர் விநியோகத்தை அடியோடு சிதைத்துள்ளது. இதனால் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை திரட்ட பாகிஸ்தான் முயன்றாலும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அந்த நாட்டிற்கு ஆதரவு தர பல நாடுகளும் முன்வரவில்லை. பாகிஸ்தான் அமைச்சர்களின் இத்தகைய வாய்சவடால் ஒன்றும் இந்தியாவிற்கு புதிதல்ல. இதற்கு முன்னரும் பலமுறை அணு ஆயுத மிரட்டல்களையும் இரத்த ஆறு ஓடும் என்ற எச்சரிக்கைகளையும் அந்த நாடு விதித்து வந்துள்ளது. ஆனால் இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை. பயங்கரவாதம் ஒழியும் வரை பாகிஸ்தானுடனான மென்மையான அணுகுமுறைக்கு இடமில்லை என்பதை இந்தியா தனது செயல் மூலம் நிரூபித்து வருகிறது. ஒருபுறம் தண்ணீருக்காக பாகிஸ்தான் அமைச்சகம் இந்தியாவுக்கு தொடர்ந்து கடிதங்களை எழுதி வரும் நிலையில் மறுபுறம் அவர்களது அமைச்சர்களே மிரட்டல் தோணியில் பேசுவது அந்த நாட்டின் இரட்டை வேடத்தையே காட்டுகிறது. இந்தியாவின் இந்த நீர்போர் பாகிஸ்தானை ஒரு மிகப்பெரிய பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிக்குள் தள்ளி உள்ளது என்பதில் சந்தேகமில்லை.